இதுவரைக்கும் தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகைகளாகட்டும், இல்லை தமிழ் சினிமா திரையுலகம் சேர்ந்த மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து படைத்த குடும்பங்களாக இருக்கட்டும், அவங்க குடும்பங்களில் நிறைய இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகளே டிவோர்ஸ் ஆனவங்க தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த எந்த ஒரு விஷயமும் இந்த நாள் வரைக்குமே பேசு பொருளாவோ இல்லை விமர்சனத்துக்கு உரிய பொருளாவோ ஆனது கிடையாது. ஆனால் இப்போ தமிழக முதல்வராக இருக்கிற விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விஜயோட விவாகரத்து அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஒரு பூதாகரமா அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா போறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனைவியினால சொல்லப்பட்ட ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். அந்த விவாகரத்து தொடர்பான சர்ச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு திரையுலகத்தில் இருக்கிற முக்கியமான நட்சத்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 90s அப்போ ஸ்டாராக இருந்த அவங்களே இன்னைக்கு அதை பற்றி ஒரு விமர்சனமாக தவறாக பேசுறது அப்படிங்கிறது விஜய் சாரோட ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு முதல்வராக அவரை பார்க்குற எல்லோருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த விவாகரத்து அவங்களுடைய மனைவியோட மனமும் தான் நடைபெறுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதை தொடர்ந்து விஜய் சாரா மற்றும் சங்கீதா விஜயோட இந்த விவாகரத்தை பற்றி சங்கீதா அவங்களோட தோழி சொன்ன ஒரு முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதனால தான் சங்கீதா விஜய் டைவோர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த விஷயம் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் மற்றும் சங்கீதா விஜயோட விவாகரத்தை சங்கீதா விஜய் தாக்கல் பண்ணும்போது அவங்க குறிப்பிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய தகாத உறவுல இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கும் தனக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இந்த 4 வருடங்களா கிடையாது, ஈவன் பேசுறது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், தனக்கும் தன்னுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் பர்பஸுக்காக தகுந்த ஜீவனாம்சத்தை இந்த கோர்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ப்ரைவேட்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த நடிகை பேரையும் மென்ஷன் பண்ண தேவைப்பட்டா ஜட்ஜஸ் கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சங்கீதா தரப்பு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் அப்பீலான அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விவாகரத்தாக தான் இருக்குது. ஈவன் ரஜினி சாரோட முதல் பொண்ணு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தனுஷோட அந்த விவாகரத்து கூட அந்த அளவுக்கு பேசப்படலை. ஆனால் விஜய் சாரோட விவாகரத்து பேசப்படுறதுக்கு காரணமே இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே விஷயமால தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை திரிஷா தான் அந்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இல்லை எல்லா ஒரு மீடியாக்களும் பேசப்பட்ட ஒரு விஷயம் அந்த நடிகை திரிஷா அப்படிங்கிறது. ரீசெண்டாக ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு விழாவில் கூட நடிகை திரிஷா கிட்ட ரசிகர்கள் அங்கே சொன்னது, விஜய் சாரை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்க சிரிச்ச அந்த விஷயம் மிகப்பெரிய மறுபடியும் வைரலாக போச்சு. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது இதுக்கு நீங்கள் சிரித்து வெக்கப்படணுன்ட்டு என்ன அவசியம், நீங்கள் வேணும்னே அவரோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் கமெண்ட் ஒரு பக்கம் போச்சு. அந்த அந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் சங்கீதா விஜயை பற்றி அவருடைய தோழி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தோழி கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல நடிகை திரிஷாவோட தாயாரான உமாவை அவங்க ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் கூட இக்னோர் பண்ணிட்டு போன விஷயத்த பலராலும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய அம்மா மற்றும் மகளால் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. தன்னுடைய காதல் கணவரோட 25 ஆண்டு கால அந்த திருமண உறவை 2 பேரும் கூட்டணி போட்டு முறியடிச்சிருக்கிறாங்க. சங்கீதாவோட மன உளைச்சலை சொல்லி மாளாது அப்படிங்கிற மாதிரி தோழியை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. விஜய் சாரை பழையபடி மாத்துறதுக்கு அவங்க எவ்வளவோ முயற்சி எடுத்து கூட தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நடிகை திரிஷா தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த வாழ்க்கை இந்த மாதிரி ஆகணத்துக்கு காரணம் அவங்க கிடையாது, அந்த நடிகை தான். ஏன்னா அவங்க திட்டம் போட்டு இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த திட்டத்தை அவங்க ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் போகவே, இல்லை நம்மளால இது முடியாது லண்டன் போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சங்கீதா மனதளவில் களைச்சி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதாவை பற்றி அவங்களுடைய தோழி சொன்ன அந்த விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எல்லாரும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.